வணக்கம் மக்களே. இன்னைக்கு சிங் சாங் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் ரஞ்சித் பேசுகிறேன். எப்படிப்பட்ட கணவன்மார்கள் ஒரு பெண்ணுக்கு பிடிக்கின்றதை பற்றியும் எப்படிப்பட்ட கணவன்மார்கள் ஒரு பெண்ணுக்கு பிடிக்காதுன்றதை பற்றியும் நம்ம அனுசியா மேடத்துக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் மேடம், எப்படிப்பட்ட கணவன்மார்களை உங்களுக்கு பிடிக்கும்? முதல்ல நான் பிடிச்ச விஷயத்த சொல்லலாம் இல்ல பிடிக்காத விஷயம்? நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பிடிக்காத விஷயத்த. சரிங்க சார். இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். ஓகே. என் வீட்டுக்கார் பொண்ணு கேட்குறப்ப எங்கள் வீட்டில் வேணாம் தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ பக்கத்தில் எல்லாம் சொல்கிறப்போ நல்ல பையன் தான் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்பி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சரி, எனக்குமே ஃபர்ஸ்ட் பிடிக்கல. கல்யாணம் அம்மா அப்பா பண்ணி வைக்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால நான் பண்ணிட்டு அவங்க கூட ஒரு 10 நாள் பேசாமல் இருந்தேன். கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 10 நாள் பேசாமல் இருந்தேன். ஸோ அப்போ அவங்களோட கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்தது. சரின்ட்டு அவங்க என் மேலே வச்சிருந்த கேரிங்கு அதெல்லாம் பார்த்து எனக்கு அவங்க மேலே ஒரு பாசம். அப்போ பிடிச்சோன்னா சரி ஓகேன்ட்டு அவங்க ஒரு 2-3 மாதம் தான் நல்லா வச்சுக்கிட்டாங்க. எவ்வளோ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் அந்த 3 மாசத்துல நான் எங்கள் வீட்டில் இருந்ததே மறந்துட்டேன். அந்த அளவுக்கு என்னை நல்லா வச்சுக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சரி, நம்மளுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் தான் கிடைச்சிருக்காருன்னு நான் மனசுல சந்தோஷப்பட்டேன். ஆமா, சந்தோஷமா இருந்தேன். சரி, நம்ம லைஃப் சரி அம்மாவை வேண்டாம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அது வீண் போகல, நம்ம லைஃப் நல்லபடியா செட்டில் ஆயிடுச்சு, ஓகே தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ட்டு நான் மனசுல சந்தோஷப்பட்டுட்டேன். அந்த சந்தோஷம் நீடிக்கவே இல்லை. எதனால என்ன சொல்றது சார், அவங்க ஃபர்ஸ்ட் நாள் லைட்டா குடிச்சிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு அவங்கள்ட்ட குடிப்பழக்கம் இருக்குன்றதே தெரியாது. ஆமா, அவங்க சரின்ட்டு அப்போ நான் கேட்ட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, சும்மா ஏதோ அவங்க கம்பல் பண்ணனால நான் குடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அது நான் அப்பா கூட சொல்லிட்டேன் அவங்க கிட்ட இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்கன்னு. ஒரு நாள் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது தொடர்ச்சியா நீங்க குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க, இதோட விட்டுருங்க. இன்னைக்கு ஓகே தான், இன்னைக்கு நான் ஒன்றும் சொல்லலை, நீங்க இவ்வளவு நாள் என்னை எப்படி நல்லா வச்சுக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களை மதிக்கிறேன். அதே மாதிரி நீங்க குடிச்சீங்கன்னா அது பக்கம் போனீங்கன்னா நம்ம லைஃப் வீணா போயிடும்னு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் இவ்வளவு எல்லாம் சொல்றேன். ஆமா சொல்றேன். அவங்களும் சரிம்மான்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் மறுநாள் குடிக்க ஆரம்பிச்சாங்க, மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் கேட்டேன். அப்போ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படி சொன்னாங்க. டெய்லி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்களான்னு நான் கேட்டப்போ இல்ல ஆமா அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அப்புறம் 3ஆவது நாள் அதே மறுபடியும் அப்படியே கண்டினியூவா திரும்ப குடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா அது போயிட்டே இருந்தது. அப்போ அந்த 3 மாசத்துல இருந்த சந்தோஷம் அந்த 3 நாள் ஆக ஏன்னா இந்த வாழ்க்கையை நம்ம பண்ணி கொடுத்தாங்க. இது சந்தோஷம் நம்மளுக்கு கொஞ்ச நாள் கூட நினைக்கல. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 3 மாசம் நான் சந்தோஷமா இருந்தேன்றது நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ளாடி இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்களேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்னா என்ன சொல்றது, ஒரு பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு குடி மட்டும் இல்ல சார், சிகரெட் குடிப்பாங்க. இப்ப எல்லாம் புயல எல்லாம் போடுறாங்கல்ல, அது போட்டு இந்த 3 மாசத்துல உங்களுக்கு எப்படி அது தெரியல, எந்த ஒரு கடுகளவு கூட எனக்கு தெரியாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அவங்கள்ட்ட இவ்வளோ கெட்ட பழக்கம் இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவங்க குடிக்க ஆரம்பிச்சப்ப நான் கேட்குறப்ப அவங்க இல்லைன்னாங்க பாருங்க. அப்பயும் சரி இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையோட தான் இருந்தேன். அதை தொடர்ச்சி ஆக தான் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்புறமா தான் இவங்க என்னென்ன கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்கன்றதை நான் கண்டுபிடிச்சேன். ஆமா, அது கேட்டா டெய்லி அடிப்பாங்க, பயங்கரமா அடிப்பாங்க. அடிச்சு தைங்கெல்லாம் மண்டையெல்லாம் உடைச்சி பயங்கரமா அடிச்சாங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல நான் கன்சீவா இருந்தேன். சரி, இன்னும் இதுக்கு மேல வீட்லயும் நான் சொல்ல முடியாது. நீங்க சொல்லவும் முடியாது. நான் ஒரே பொண்ணு, வருத்தப்படுவாங்க. என்னோட கஷ்டம் என்னிட்ட போட்டோம், நான் நல்லா இருக்கேன்றதே அவங்க நினைச்சுக்கிட்டோம். ஆனா நம்மளோட கஷ்டத்தை நம்ம வீட்டுக்கு தெரியப்படுத்த கூடாது. 5 மாசத்துல இது களிக்கிண்டி எல்லாம் போடுவாங்க. ஸோ அது கூட கிடையாது என்னோட லைஃப்ல. அது கூட இல்லை, வேண்டாமா அவங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு அப்படி வீட்டுல நான் சொல்லி சமாளிச்சுட்டேன். அதனால வீட்லயுமே நான் சொல்லல.
சொல்லலை. அப்புறம் அந்த குழந்தையும் பிறந்துருச்சு. வளகாப்பு பண்ணலை, வளகாப்புக்கு வேணான்ட்டாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி. சரி மருமகனே வந்து நல்லா பார்த்துக்கிறதுனால தான் நம்ம பொண்ணு வந்து நம்மக்கிட்ட வந்து இது பண்ணலை அப்படி சொல்லிட்டு அவங்க கண்டுக்கவே இல்லை. சரி அப்புறம் அதையும் திருப்பி வந்து ரொட்டீனா மறுபடியும் அப்ப ரெண்டாவது குழந்தையும் பிறந்துச்சு. நீங்க உங்க வீட்டுல சொல்லலாமே, உங்க சொல்லலாம் சார். ஆனா வந்து நான் என்னோட சூழ்நிலையில வந்து நான் ஒரு பொண்ணுன்றனால அவங்க வந்து என்னோட ரொம்ப அன்பா அதனால நீங்க சொல்லல. நான் வந்து என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும், ஏன் இது அம்மா அப்பாட்ட சொல்லி வந்து நம்ம கஷ்டப்படுத்தணும்? அவங்க வயசானவங்க, அவங்க கஷ்டப்பட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அந்த அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லி அவங்க வேதனைப்படணுமா அப்படின்றதுனால நான் சொல்லலை. அப்புறம் 2 குழந்தை பிறந்துச்சு. பிறந்த பின்னாடி இவங்களை வந்து ஒரு நாள் வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க. ஆமா வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க. திரும்பி போய் குடிச்சிட்டு வராங்க. ஏன் அது வயிறு வலிக்குதுன்னு சொல்றாருன்னு போது எதுக்கு திரும்ப அந்த செயல் இல்ல இவ்வளவு நாள் நான் குடிச்சல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் குடிச்சுக்கிறேன். நான் போய் வந்து அது சாப்பிட்டா கொஞ்சம் இதுவா இருக்கும், வலி தெரியாம இருக்கும் அப்படின்றனால நான் போய் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு சரி ஓகே இவ்வளவு நாள் இது பண்ணிட்டோம் நம்ம, இப்போ இன்னைக்கு ஒரு நாள்ல என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு நானும் அனுப்பிச்சு விட்டேன். டெய்லியும் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. ஆனா சாயந்தரம்னா என்கிட்ட வந்து காசு கொடு சொல்லிட்டு அடிப்பாங்க. எவ்வளவு அடி தாங்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து வேதனை அனுபவிச்சு வெளியில சொல்ல முடியாது. வெளியில வந்து அங்க போய் பேசணும்னா ஏன் வந்து நீ அவங்க கூட பேசுறன்னு அதுக்கும் வந்து சந்தேகப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் எப்படி மன நிம்மதியா இருக்க முடியும்? ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு போயிட்டேன்னா குழந்தையும் பார்க்கணும், இந்த ஆளையும் பார்க்கணும். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? குடிகாரனும், அதாவது சம்பாரிச்சு போடலைன்னா கூட பரவாயில்ல, வீட்டுல வச்சுட்டு ஹஸ்பண்ட் வச்சுட்டு பாத்துக்கலாம். எத்தனையோ பொம்பளைங்க அது மாதிரி இருக்காங்க. ஆனா குடிகாரனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? கஷ்டம் இல்லைங்களா? குழந்தையும் பார்த்துக்கூடணும். நீ 2 குழந்தைங்களுக்கு பால் வாங்கணும், பால் பவுடர் வாங்கணும், சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் இவ்வளவு இருக்கு. அதுங்க வளர ஆரம்பிச்சுன்னா ஸ்கூலுக்கு சேர்த்து விட எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. எதுவுமே இல்லாத நட்டாத்துல இப்படி நிறுத்திட்டானேன்னா அவ்வளோ ஒரு எனக்கு அந்த மாதிரி ஒரு இதுல இருந்தேன் நான். அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன இடத்துல வந்து டாக்டர் செக் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து கிட்னி அஃபெக்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்க வீட்டுக்காருக்கு கிட்னி ப்ராப்ளம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்களா? என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ஒரு உடம்புக்கு என்ன ப்ராப்ளம் என்ன சொன்னாங்க டாக்டர்? கூட்டிட்டு போனேன் சார். கூட்டிட்டு போயிட்டு அவங்க டாக்டர் வந்து கையெழுச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா சில நாட்கள் தான் அவரோட தான் வாழ்வாருன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன எனக்கு சொல்ல தெரியுது சார். என்னாச்சு மேடம்? இறந்துட்டாங்களா? இறந்துட்டாங்க. குடினால இறந்துட்டாங்க. சரி அழுவாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. வருத்தமா எவ்வளோ நாள்ல அவங்க சொல்லி எவ்வளோ நாள்ல அவர் இறந்துட்டாங்க? சில நாள் தான் சார். கொஞ்ச நாள் தான் இறந்துட்டாங்க. சரி அழாத, கண்ணை தொடங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்க உங்க குடும்பத்தை மேனேஜ் பண்றீங்க? குடும்பத்தை எப்படின்னா வீட்டு வேலைக்கு போறேன் சார். சரி வீட்டு வேலைக்கு போய் தான் என் பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருக்கேன். சொல்றதுக்கு என்னால முடியல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இது, எனக்கு புரியுது. இருந்தாலும் கேட்குறேன். கூட இருந்து கஷ்டப்படுத்தினாங்க, இறந்து என்ன கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க. இருந்தும் கஷ்டப்படுத்தினாங்க, இப்போ இல்லாததுக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். சரி அழுவாதீங்க, எல்லாமே சரியாயிடும். உங்ககிட்ட நான் அதை தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஏன்னா வேற எதுவும் ஆறுதல் வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல. மேபி உங்களுக்கு ஒரு கணவனா உங்க வீட்டுக்காரர் அப்படி இருந்தாலும் வருத்தப்பட்டீங்க. மேபி உங்களுக்கும் சரி எல்லா பெண்களுக்கும் சரி எப்படிப்பட்ட கணவனா இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்படிப்பட்ட கணவனா இருந்தா அவங்க சொல்லுங்க, உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய ஆசைகளை நீங்க வெளிப்படுத்தலாம். என்ன சொல்றது, அவங்க வந்து அன்பா பார்த்துக்கணும். ஓகே. குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். சரி. அதே மாதிரி நம்ம மேல அக்கறை காட்டணும். ரைட்டு. ஏன்னா இந்த 3 தான் அவங்க வந்து ஒரு பெண்ணா வந்து விரும்புவா. நம்மளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பாடு உடம்பு சரியில்லாத நேரத்துல வந்து என்னமா செய்யுது, ஏது செய்யுது, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்கறது ஒரு அன்பு தானே. ஸோ அந்த மாதிரி விசாரிச்சா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம மாசம் தேர்ட் டைம்ல கூட அவங்க வந்து ரொம்ப அக்கறையா விசாரிச்சாங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷப்படுறவ யாரும் இருக்க முடியாது. ஆனா உங்கள உங்க வீட்டுக்காரங்க கேட்டதில்லை.
இந்த மெசேஜை நீங்களே அவங்களுக்கு சொல்லிடுங்க. அது மாதிரியான ஆண்களுக்கு என்ன நீங்கள் ஒரு அறிவுரை சொல்ல போகிறீங்கிறத நம்ம யூடியூப் சேனல் சிங் சாங் யூடியூப் சேனலுக்கு சொல்லிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கும் இதை பயனுள்ளதான ஒரு வீடியோவாக இருக்கும். எல்லா ஆம்பளைங்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று, உங்களை நம்பி தான் ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வர்றா. அந்த பொண்ணை வந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறது அந்த பொண்ணு தான். ஏன்னா மனைவிக்கிட்ட அன்பாக இருங்க, பாசமாக இருங்க. ஏன்னா உங்களை நம்பி நான் வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் தான் வந்து அன்பாகவும் பாசமாகவும் குழந்தைங்கள பாசமாகவும், எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, என்னோட அம்மா அப்பாவோட குடும்பம் சரி, நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரேன் 2 ஃபேமிலி ஒன்றா தான் நான் எந்த பொண்ணுமே நினைப்பா. அந்த நினைப்பை வந்து மாற்றுறது ஆண்கள் தான். அது வேற ஃபேமிலி இது வேற ஃபேமிலி அப்படின்ற மாற்றுறது. ஏன்னா இந்த குடினால வர்றது தான் இந்த பிரச்சனை எல்லாம். அதனால தயவு செய்து ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அன்பா பேசுங்க. பொண்டாட்டிகிட்ட வந்து மனசு விட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசுனீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து நான் குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் தப்பு. ஓய்வுகிட்ட உட்காந்து நீங்கள் மனசார பேசுங்க. என்ன தீர்வு அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற காது கொடுத்து கேளுங்க. அன்பா இருங்கன்னு நான் பழையபடிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்படின்னா நான் பட்ட கஷ்டத்தினால நான் சொல்கிறேன். என்ன மாதிரி எல்லா பொண்ணுங்களுமே அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றனால தான் எல்லா ஆண்களுக்கும், குடிகார ஆண்களுக்கு மட்டும் சொல்கிற விஷயம் இது. மற்ற ஆண்களை நான் தப்பாக சொல்ல வரல, குடிக்கிற மக்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். அன்பாக இருங்க. உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பொண்டாட்டிகிட்ட ஷேர் பண்ணுங்க. அவங்கள்ட்ட பேசுங்க. பேசி அதுக்குள்ள தீர்வை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கடைசி, ஏன்னா உங்களை மட்டும் சார்ந்தது கிடையாது. இது வந்து 2 குடும்பத்தோட சார்ந்தது. உங்களோட குழந்தைங்க இருக்குது, குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினைங்க. குழந்தைங்களும் அதே வந்து அப்பா இது மாதிரி பண்ணாருன்னா இப்போ அதே தான் குழந்தைங்களும் பண்ண ஆரம்பிக்குங்க. இப்போ வந்து விவரம் தெரியாத இதில் இருந்துட்டாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. அது விவரம் தெரிஞ்ச டைமில் அதே பண்ணினீங்கன்னா அப்பாவே இப்படி பண்ணுறாங்க நம்மளும் இப்படி பண்ணால் என்னன்றது அந்த குழந்தைங்களோட மனசும் உடஞ்சி போயிடும். அதனால தயவு பண்ணி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், பேசுங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ ஒய்ஃபிட்ட பேசுங்க. அதுக்குள்ள தீர்வு அவங்க சொல்லுவாங்க. எல்லாருமே உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்குமே சரி. ஆண்களும் மட்டும் நான் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா சில பெண்களும் அப்படி தான் இருந்துக்கிறாங்க. அதனால குடிக்கிற ஆண்களும் இருக்காங்க. அதனால தயவு பண்ணி 2 பேர்த்துக்கு நான் சொல்கிறது என்ன, உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசி அவங்களோட உங்களுக்கு என்ன உணர்வு, உங்களோட என்னோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கோங்க. தயவு பண்ணி திரும்ப சொல்கிறேன், அன்பாக இருங்க. கல்யாணம் பண்ணிட்டு வர்றதை கடைசி வரைக்கும் அவங்கள கண்கணமாக பார்த்துக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. பொறுப்பு மட்டும் இல்லை, அது கடமை உங்களுக்கு. அதனால நீங்கள் தயவு பண்ணி குடிக்காதீங்க. சரி மக்களே, இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட கணவன் பிடிக்கும், எப்படிப்பட்டவனை பிடிக்காதுன்றதை பற்றின ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசணும். அதில் அவங்க அனுஷா மேடம் நல்ல தகவலையும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றதை பற்றி பேசினாங்க. அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி மேடம்.